வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஐயனார் துணை எபிசோடில் குடும்ப பாசம், நகைச்சுவை, உணர்ச்சி மற்றும் எதிர்பார்ப்பு என அனைத்தும் கலந்த ஒரு சுவாரஸ்யமான கதை ரசிகர்களை கவர்ந்தது. எபிசோட் தொடக்கத்தில் நிலாவின் அப்பா குடும்பத்தினர் அனைவரையும் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு அழைத்து செல்கிறார். அங்கு மெனுவில் இருந்த ஆங்கில உணவுப் பெயர்களை புரிந்து கொள்ள முடியாமல் அனைவரும் குழம்பும் காட்சிகள் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது. அதன்பின் சோழன், நிலா, சேரன், பாண்டியன் மற்றும் பல்லவன் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தும் காட்சிகள் குடும்ப உறவுகளின் அழகையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தின. இந்த சந்திப்பின் போது சோழன் மற்றும் நிலாவின் ரிசப்ஷன் குறித்து முக்கியமான பேச்சு எழுகிறது. நிலாவின் அப்பா தங்களது சொந்த ஊரிலேயே ரிசப்ஷனை நடத்த வேண்டும் என்று கூறியதும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அதற்கு சம்மதிக்கிறார்கள். பின்னர் சோழனும் பாண்டியனும் வானதி வீட்டிற்கு சென்று ரிசப்ஷன் அழைப்பிதழை வழங்குகிறார்கள். அப்போது குடும்பத்தில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்ல நிகழ்வுகளில் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சோழன் கூறும் வசனம் பலரின் மனதையும் தொட்டது. வானதியும் அவரது குடும்பத்தினரும் ரிசப்ஷனில் கண்டிப்பாக கலந்து கொள்வதாக உறுதியளிப்பது குடும்ப உறவுகள் மீண்டும் வலுப்பெறப் போகின்றன என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது. மறுபுறம் சேரன் கார்த்திகா குடும்பத்தினரை அழைக்க செல்கிறார். ஆனால் அங்கு கார்த்திகாவும் அவரது குடும்பத்தினரும் ஏதோ மனக்கவலையுடன் இருப்பது போல தெரிகிறது. அவர்களின் சோகத்திற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. இறுதியில் அனைவரும் ரிசப்ஷன் விழாவிற்கான ஏற்பாடுகளில் பிஸியாக ஈடுபடத் தொடங்குகிறார்கள். இதனால் அடுத்த எபிசோடில் ஒரு பெரிய கொண்டாட்டமும் சில எதிர்பாராத திருப்பங்களும் காத்திருக்கின்றன என்ற ஆர்வம் ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. ஆனா ரிசப்ஷனில் என்னென்ன சர்ப்ரைஸுகள் காத்திருக்கின்றன? கார்த்திகாவின் மனதில் இருக்கும் கவலை என்ன? சோழன், நிலா வாழ்க்கையில் அடுத்த மகிழ்ச்சியான திருப்பம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய அடுத்த எபிசோட்டை ஆவலோட காத்திருக்கலாம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.